ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நாம சிம்பிள் அரோமா சமையலில் ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் செய்கிற மட்டன் கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப மசாலாஸ் எல்லாம் இல்லாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுன்னு குக்கர் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்கிறேன். அதனால் இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு வெட்டி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டையும் நாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அதுலேயே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சும்மா இது ஒரு டேஸ்ட்டுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகா கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சை வாசனை சுத்தமாக இருக்கக்கூடாது. இது வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிஜமாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணின்னு இப்போ இதில் நாம் தேவையான மசாலாஸை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் ஃப்ரை ஆன பிறகு நான் கொஞ்சமாக ஒரு பீஸ் தேங்காயும் ஒரு 3 தக்காளியும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை நாம் இந்த மசாலாவோட சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துன்னு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே நல்லா இந்த ஃப்ரை பண்ண மசாலாவில் இப்போ நான் கொஞ்சமாக உரித்து வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 உருளைக்கிழங்கை நான் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கையும் இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நிஜமாவே பட்டாணியும் உருளைக்கிழங்கும் மட்டனில் சேர்த்து நாம் கிரேவி இப்போ செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரெண்டுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நிஜமாக சாப்பிட்றதுக்கு. இப்போது இது 1/2 கேஜி மட்டன் எடுத்து வச்சுருக்குறோம். 1/2 கேஜி மட்டனை இப்போ இது கூட மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆயில்லே இந்த மசாலாவோட சேர்த்து இந்த மட்டனை நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிஜமாவே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நிஜமாக ரொம்ப எல்லாருக்குமே லைக் ஆகும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா இந்த மசாலாவை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மூடி போட்டு இந்த மசாலாவை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நாம் நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிட்டதுக்கப்புறமா இப்போ எடுத்து பாருங்கள், நல்லா அந்த கறியில் இருக்கிற ஆயில் எல்லாம் வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வெளியே வந்துட்டு நல்லா இருக்கும். மசாலாவோட சேர்த்து வேகிறப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் மட்டன் சாப்பிட்றதுக்கு. இப்போது பாருங்கள், நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதோ பாருங்கள். இப்போவே சாப்பிட்லாமான்ற அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூட ஒரு ஒரு 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துட்டு நாம் ஒரு 7 விசில் விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு 7 விசில் விட்டுடலாம். ரெடி ஆகிடும் மட்டன் கிரேவி. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ 7 விசில் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா டெம்டிங்கான கலரில் இருக்குது. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஒரு 2 3 இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நாம் சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். களி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதை நாங்கள் களி கூட ஈவினிங் வந்து நாங்கள் பரோட்டா செஞ்சு அது கூட சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த கிரேவி. இந்த மாதிரி தான் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் வாட்ரியாக இருந்துச்சுன்னா களி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எந்த மசாலாவுமே இல்லாமல் நல்ல சுவையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு நிஜமாவே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.